கலியுக வரதனான ஸ்கந்தனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் நேற்றைய தினம் சுப்பிரமணிய புஜங்கத்துடைய 5வது ஸ்லோகத்தோடு பூர்த்தி செய்து யதாப்தஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவ பதசந்நிதௌ சேபதாம் மே இதிவோர்மி பங்கீஹி நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே ஹிருத்சரோஜே குகந்தம். கிரௌமன் நிவாசே, கிரௌனா மலையிலேன்னு அர்த்தம். கிரௌமன் நிவாசே நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதே தே திரூடாக இதீவ ப்ருவங்கந்தசைனாதிரூடாக சதேவோ முதே மே சதா ஷண்முகோஸ்து. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறை சொல்வது ஏதாவது புதுசாக தோண்டிகிட்டே இருக்குது. ரெகுலராக கேட்குற வாழ்க்கெல்லாம் தெரியும். இதுதான் மகான்களுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய பெருமை. என்னென்னா ஆல்வேஸ் எ பெரனியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். யாருமே ஒரு வரகட்ட முடியாது. ஷண்முகோஸ்துன்னு சொல்கிறார். இது 6வது ஸ்லோகமாக இருக்குது. சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. இது மட்டும் ஷண்முகங்கிற வார்த்தை வரல. நீங்கள் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்தீங்கன்னா ஷண்முகங்கிறது ரொம்ப பிரசித்தமான பேரோட முருகனுக்கு. அந்த ஷண்முகங்கிற பேர் 6வது ஸ்லோகத்தில் தான் சொல்லணுமா? கிரௌமன் நிவாசே சொல்லிகிட்டே ஒரு தோணித்து அது மறந்து போகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடணும். அப்போ மறுபடியும் ஞாபகம் வருவான்னு தெரியாது. கிரௌமன் நிவாசே நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதே தே திரூடாக. கிரினாலும் பர்வதம்னாலும் அச்சலகான்னு சொன்னாலும் அகஹான்னு சொன்னாலும் நகஹான்னு சொன்னாலும் சைலம்னு சொன்னாலும் அத்ரின்னு சொன்னாலும் தரணி தரகான்னு சொன்னாலும் பூதரகான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இது மாதிரி இப்போ ஒரு 7-8 பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. மலைக்கு சினானிம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுன்னு சொன்னால் அடுத்தாப்பில் பர்வத்தேன்னு விட்டேன். கிரவு மந்திவாசே பகவானுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய மலையில் எப்போதும் மலையில் ஏறி தானே போய் தரிசனம் பண்ணுவோம். லெவல் கிரவுண்டாக இருந்துட்டுனா நடந்து போகலாம். நராயே அதிரூடாக யார் ஏறி வந்து மலையில் என்ன தரிசனம் பண்ணுறாளோ கிரவுமன் நிவாசே நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதே தே திரூடாக. ராஜதே அப்படிங்கிறது வர்பு இல்லை. இங்கே ராஜதேன்னு வர்பு உண்டு. இங்கே வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. ததா பர்வதே ராஜதேங்கிறது அட்ஜெக்டிவாக இருக்குது. ராஜதம் ரஜதத்துலேருந்து ராஜதம். ரஜதம்னா வெள்ளி. ராஜதே பர்வதேனா வெள்ளி மலைன்னு அர்த்தம். கைலாசம்னு அர்த்தம். வெள்ளி விளையன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரேடியாக பனியாக மூடப்பட்டு ஸ்னோ கவர்டாக இருக்கிற போது வெள்ளி மலையாட்டமாக இருக்குது கைலாசம். என்ன தரிசனத்துக்காக மலை மேலே யார் ஏறி வராங்களோ அவள் வெள்ளி மலை மேலேயே ஏறினவர்களாக ஆயிடுறா. இப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஒன்று பார்க்குறது கந்த சைலம், கந்தமாதன பர்வதம்னு ஒன்று பாராயணம் பண்ணி வராரு. இதுக்குன்னு தாண்டி வந்துட்டார். இன்றைக்கி தட்சகாண்டத்துக்கு வந்துட்டார். 5 காண்டம் கவர் பண்ணி 6வது தட்சகாண்டம் 7வது உபதேச காண்டம். ஆனால் ரொம்ப பெரிய காண்டம். இன்னும் முடிச்சுடுவார். இந்த முடியறதுக்குள்ள சந்தோஷத்துக்குள்ளே அதை முடிச்சுட்டு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அங்கே கந்தமாதன பர்வதத்தில் இருந்தபடி வீரபாகு தேவர் தூது போகிறதுக்காக கிளம்புறது அங்கேருந்து கிளம்பினார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த வீரமாக இந்த காண்டம் 7 அத்தியாயம் தான். வீரமாக இந்த காண்டம் அங்கே இருக்குது. கந்தமாதன பர்வதம் முருகனோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட்டடாக இருக்குது. அந்த கந்தமாதன பர்வதத்தில் இருந்துட்டு என்ன தரிசனத்துக்காக யார் வராளோ அவள் கைலாச பர்வத்திலேயே ஏறி சிவ தரிசனம் பண்ணக்கூடிய புண்ணியத்தை அடைஞ்சு விடலான்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சண்முகனை, அந்த சண்முகன் எனக்கு எப்போதும் மோதத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கட்டும். கிரவுமன் நிவாசே நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதே தே திரூடாக இதீவ ப்ருவன் கந்தசைனாதிரூடாக. இந்த அதிரூடாகங்கிறது 3 முறை வந்துட்டு, ரூடாகங்கிறது 3 முறை வந்துடுத்துங்க. கிரவுமன் நிவாசே நராயே அதிரூடாக ததா பர்வதே ராஜதே தே அதிரூடாக இதீவ ப்ருவன் கந்தசைனாதிரூடாக சதேவோ முதே மே சதா ஷண்முகோஸ்து. எனக்கு பெரிய மோதத்தை கொடுக்கக்கூடியதுனா இப்படி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சண்முகன் எனக்கு பல மோதத்தை கொடுக்கக்கூடியதுனா அமையட்டும்னு அர்த்தம். மோதம்னா ஆனந்தம்னு அர்த்தம். இந்திரியங்களால் புத்தியால் மனசால் அடையக்கூடிய
அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு மோதம்னு சொல்கிறதில்லை. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஏதோ ஒரு ஆனந்தம் அனுபவிக்க முடிகிறது, இன்னதுன்னு சொல்ல முடியல வார்த்தையால். எப்போவாவது ஒரு க்ஷணகாலம் வாழ்க்கையில் எங்கேயாவது எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஒரு பகவத் சந்நிதியில் போகிறபோது, மகான்களுடைய சந்நிதியில் போகிறபோது, ஃபார் அ மோமெண்ட் யூ லூஸ் யுவர் செல்ஃப். லூஸ் யுவர் செல்ஃப்னாக்க யூ டோன்ட் லூஸ் யுவர் ஆத்மா, யூ கேனாட் லூஸ் இட். யூ லூஸ் யுவர் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி பாடி விச் யூ மிஸ்டேக்கன்லி கன்சிடர் ஆஸ் யுவர் ஓன் செல்ஃப். சரீரம் மறந்து போய்ட்டு மெய் மறந்து போய்ட்டுன்னு சொல்கிறோமே தமிழில். மெய்ன்னு சொன்னால் சரீரம் தமிழில். அது ஒரு வேடிக்கை. மெய் இல்லை, சரீரம் மெய் இல்லைன்னு தெரியுது எல்லாருக்கும். ஒரு நாளைக்கு பிறந்தது அம்மா கர்ப்பத்துலேருந்து ஒரு நாளைக்கு பஸ்மமாக போயிடும்போது எல்லாருக்கும் தெரியுது. இன்டலெக்சுவலில் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அது போய் மெய்ன்னு சொல்கிறாளே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆற்றுல ஏதோ ஒரு சுபகாரியம், சாஸ்திரிகள் வந்தார். காலத்தால் 7 மணிக்கு வந்த உடனே கைகாலம் பண்ணி அவர் என்ன பண்ண, அம்மா கொஞ்சம் மஞ்சள் பொடி வேணும். முதல் கேள்வி மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும், ஒரு மஞ்சள் பொடி கொடுங்கன்னு. அந்த அம்மா அங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். இவர் கேட்டது மஞ்சள் பொடி, அந்த அம்மா கொடுக்குறது பிளாஸ்டிக் பாட்டில். பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள மஞ்சள் பொடி வச்சுருக்கா. அவர் வேணுங்கிறது இருக்கட்டும்னு அந்த பாட்டிலோடு கொண்டு வச்சான். அப்போ மஞ்சள் பொடின்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு ஏன் தோணிச்சுன்னா உள்ள மஞ்சள் பொடி இருக்கிறதுனால. அந்த மாதிரி மெய்யான ஆத்மா, உண்மையான ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு மெய்யின்னு பேர், சரீரத்துக்கு மெய்யின்னு பேர். கிளாசிக் கேஸ் ஆஃப் தி கண்டெய்னர் அண்ட் த கண்டெய்ன்ட் மீனிங் த சேம் திங். இது கண்டெய்ன்டாக இருக்கிறது ஆத்மா, வெளியில் இருக்கிறது கண்டெய்னர் சரீரம். அந்த கண்டெய்னரை கண்டெய்ன்டோடு அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு மெய்யின்னு பேர் வந்துடுச்சு. அந்த மெய் மறந்துன்னு சொல்கிற போது சரீரத்தை மறந்து உண்மையான மெய்யை தெரிஞ்ச உடனே இந்த பொய்யான மெய் மறந்து போயிடுச்சு. உண்மையான மெய்யான ஆத்மாவில் போய் கொஞ்சம் ஒரு க்ஷணகாலம் எப்போதும் நினச்சிட்டு தான் நம்ம மகான்களாக போயிடுவோம். ஒரு க்ஷணம்தான் அந்த அனுபவம். அடுத்த க்ஷணம் we are brought down to the mortal world with a bang. ஆனால் அந்த ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் மறந்துருக்கோமே, அந்த மாதிரி ஒரு அனுபூதி இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. மனசுக்கும் புத்திக்கும் சரீரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு தான் மோதம்னு பேர். அந்த முத தாத்துலேருந்து தான் மோதகா, முதே அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் எ கிராமட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் த சேம் ரூட். முதங்கிறது அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுனா அந்த முருகன் அமையட்டும். எந்த முருகன் கந்தசேகர பர்வதத்தில் இருந்துட்டு இந்த மலையில் ஏறி வரக்கூடியவர்களெல்லாம் கைலாசத்தில் போய் சேரக்கூடிய பலத்தை அடைகிறாள்னு சொல்கிற மாதிரி அமர்ந்திருக்கானோ அந்த முருகன் எனக்கு பிரம்மானந்தத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கட்டும். சண்முகனாக இருக்கக்கூடிய பிரபு கிரௌமன் நிவாசே நரயே திகூடாக ததா பர்வதே ராஜதே திகூடாக இதீவ ப்ருவன் கந்தசைலாதிரூடः சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. ஷண்முகன்னு முருகனுக்கு பேர். ஏன்னா 6 முகங்களோடு வந்தால் தமிழில் 6 முகம், சம்ஸ்கிருதத்தில் ஷண்முகன். இந்த 6 முகங்கள் எப்படி வந்ததுன்னா ரொம்பவே நினச்சிட்டு இருக்கா. பரமேஸ்வருடைய முகங்கள் 5, அம்பாளுடைய முகம் 1, 5 1 6 நினச்சிட்டு இருக்கா. ஸ்காந்தத்தில் சரித்திரம் அப்படி இல்லை. தன்னுடைய 5 முகங்கள் போராதுன்னு சொல்லி 6ஆவது முகத்தோட உடையவனாக மாறினான் பரமேஸ்வரங்கிறது ஸ்காந்தத்தில் வியாசருடைய வாக்குலையும் இருக்குது, கச்சியப்பருடைய கந்தபுராணத்தில் இருக்குது. சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான்னு கச்சியப்பருடைய வாக்கு. அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான். 6 முகங்களில் 6 நெத்திக்கண்கள்லேருந்து 6 தீப்பொறிகள் ஏற்பட்டு அக்னியும் வாயுவும் கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்த்த உடனே அந்த 6 தீப்பொறிகள் 6 முகங்கள் கொண்ட ஒரு திருவுருவமாக மாறிவிட்டுங்கிறது தான் அவதாரத்துடைய சரித்திரம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அவதாரம்னு சொல்லப்படாது, சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அவதாரம்னா இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் வைகுண்டத்துலேருந்து பூலோகத்தை இறங்கி வந்தார். முருகன் விஷயத்தில் அப்படி இல்லை, அங்கேயே தோடி அங்கேயே இருந்துட்டார். அதனால குமார சம்பவம்னு சொல்கிறது. இது குமார சம்பவங்கிறது காளிதாசனுடைய காயினேஜ் இல்லை. வால்மீகி முதல்ல குமார சம்பவச்சைவ தன்ய புண்ணியஸ்ததைவ ச பக்தஸ்சய கார்த்திகேயே காகுஸ்த புவி மானவஹ ஆயுஷ்மான் புத்திரபௌத்ரைஷ்ச ஸ்கந்தசாலோக்கியதாம் விரஜேத் அப்படின்னு
வால்மீகி வாக்காக சொல்கிறார். குமார சம்பவாங்கிறது முதல்ல ராமாயணத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை. அப்படி 6 தீப்பொறிகள் தான் சண்முகனாக வந்தது. 6 முகங்களோடு உடையவன், அதனால சண்முகன்னு ஒரு அர்த்தம். இந்த 6ங்கிறது சில பேருக்கு சில நம்பர்ஸ் ஆனது சில தெய்வங்களோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டடாக இருக்குது. இப்போ நவமின்னு சொன்னால் உடனே ராமநவமி தான் ஞாபகம் வரும். அஷ்டமின்னா கிருஷ்ணாஷ்டமி தான் ஞாபகம் வரும். 11வது திதி ஏகாதசின்னா விஷ்ணுவுடைய ஸ்மரணம் வரும். திரையோதசின்னு சொல்லக்கூடிய பிரதோஷம் சொன்னால் பரமேஸ்வருடைய ஸ்மரணம் வரும். பௌர்ணமின்னு சொன்னாக்க 15வது திதியாக இருக்குது. சுக்லபக்ஷத்தில் பௌர்ணமின்னா அம்பாளுடைய ஸ்மரணம் வரும். பஞ்சமினாலும் அம்பாளுடைய ஸ்மரணம் வரும். பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபதாச்சாரிணின்னு லலிதா சஸ்தாமி சொல்கிறது. இன்சிடென்ட்லி நாளைக்கு பஞ்சமியாக இருக்குது, சுக்ல பஞ்சமியாக இருக்குது. அம்பாளுடைய ஸ்மரணம் வரணும். சதுர்த்தினா பிள்ளையாருடைய ஸ்மரணம் வரும். பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்கிறோம், கணேஷ் சதுர்த்தின்னு சொல்லுவோம். அது மாதிரி சஷ்டின்னு சொன்னால் அவனுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய திதி சஷ்டி. முருகனுக்குன்னு ஏற்பட்ட திதி சஷ்டி. அவனுக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள்லேயும் 6 அக்ஷரங்கள் கொண்டது. சுப்பிரமணிய ஷடக்ஷரி கீழே ஒன்று ரெஃபர் பண்ணேன். ஷர வண பவா என்று சொல்லக்கூடிய 6 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம் அவனுடைய மகாமந்திரமாக இருக்குது. அவனுக்கு வாசஸ்தானங்களும் 6 படை வீடுகளாக இருக்குது. பாவத்தில் 7 படை வீடுகள், ஹிருதயம் 7வது படை வீடுன்னு நான் ஆரம்பத்தில் ஒரு நாள் சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 6 படை வீடு தான் அவனுக்கு. 6 படை வீடுகள், 6 முகங்கள், 6 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம். அதோடு கூட 6 நிலைகள் இருக்க. உல்லாச நிராகுல யோகஹித சதாப வினோதமும் நீ அதையோ எல்லாமற எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அனுபூதின்னு சொல்கிறார். அதாவது உல்லாச நிராகுல யோக ஹித சந்தாப வினோதம் 6 நிலைகளை சொன்னேன். தமிழில் 6 முகம்னு சொல்கிற போது அதுக்கு இன்னும் 2 அர்த்தங்கள் துணிக்கிறது. சண்முகம்னு சொல்கிறது இன்னும் சுவாரஸ்யம் இருக்குது. சாதாரணமாக பகங்கிற சப்தத்துக்கு 6 லட்சணங்கள். இந்த 6 லட்சணங்கள் யார்கிட்ட பொருந்திருக்கோ அவருக்கு தான் பகத்தை உடையவர் தான் பகவான்னு பேர். ஈஸ்வரனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வரனாக இருக்கணும். அவருடைய புகழ் ரொம்ப கலங்கமற்ற புகழாக, மகான்கள் தான் கானம் பண்ணக்கூடிய புகழாக இருக்கணும். எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய வீதியும் இருக்கணும். அம்பாள் பக்கத்துலேயே கூட பிரியாமல் இருக்கணும். எதிரியும் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும். இந்த 6 லட்சணங்களும் இருக்கக்கூடியது தான் பகவான் பேர். அதையும் குறிக்கக்கூடியதாக 6 முகம் இருக்குது, சண்முகம் இருக்குங்கிறது ஒரு பக்கம். தமிழில் 6 முகம்னு சொல்கிற போது 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும்னு சொல்லுவாங்க. அச்சத்தை கொடுக்கக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடிய முகம் வரும்போது யார் இருக்க பயமே என்று ஆதரவு கொடுக்கக்கூடிய முகமாக இருக்கிறதுனால 6 முகம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் செந்தமிழில் 6ன்னா நதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம். தெரியாத அர்த்தத்துக்கு அப்புறமா வரேன். தெரியாத அர்த்தத்தை சொல்லான்னு நினச்சிருந்தா சொன்னேன். 6 முகம்னு சொல்கிற போது இன்னொரு அர்த்தம் தோணுறது. அப்போ புதுசாக தோன்ற அர்த்தத்தை முதல்ல சொல்லணும். 6ன்னு சொன்னாக்க நதியோனும் இந்த 6 உற்பத்தியான முகம் தானே இது. நதிகளிலே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய கங்கையில் சரவண பொய்கள் தோணுனதுனாலேயே 6 முகம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு தம்பதிகளுக்கு இருக்கிறபோது 6வது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு நதியுடைய பேரை கொடுத்துருவா. 6ங்கிறதுனால நதியுடைய பேரை கொடுத்துருவா. சாஸ்திரிக்கலி இட் மே நாட் பி கரெக்ட். ஏன்னா நதியுடைய பேர், விருட்சத்துடைய பேரை தான் குழந்தைகளுக்கு வைக்கப்படாதுன்னு இருக்குது. மூதாதையர்கள் இப்படி செஞ்சு விட்டா அதை போய் நம்ம குறை சொல்லப்படாது. நம்ம பெரிய தலைமுறையாக இருக்கிறவா தாத்தா ஒழு தாத்தா காலத்தில் ஏதோ பண்ணிவிட்டா நம்ம குறை சொல்லப்படாது. நாம் வைக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு அது பேரை வைக்க வேண்டாம், நதியுடைய பேரை வைக்க வேண்டாம். ஏன்னா சாஸ்திரத்தில் நிஷேதம் பண்ணிருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன், 6வது குழந்தையாக இருந்தால் 6ன்னு வந்த உடனே நதியுடைய ஸ்மரணம் வந்துவிட்டவாளுக்கு. அது பெண் குழந்தையாக வந்துவிட்டா உடனே கங்கா இல்லை பாகீரதி இல்லை காவேரி அது மாதிரி ஏதாவது பேரை வச்சுடுவா. 6வது குழந்தை பெண் குழந்தையாக வந்துவிட்டா 6டைய பேரை வச்சுடுவா. வாஸ்தவத்தில் 6 தோடின குழந்தையாக இருக்கக்கூடியவர் 6 முகமாக இருக்கான். 6ங்கிறதுக்கு செந்தமிழில் வழின்னு அர்த்தம். 5ல் 1 6 ஆக ஆரியற்காக ஏகின்னு கம்பர் சொல்கிற போது 5ல் பஞ்சபூதங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய ஆகாச மார்க்கமாக அந்த வழியாக அப்படின்னு அர்த்தம். 6ஆகன்னு சொல்கிற போது வழின்னு அர்த்தம். வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முகங்கிறதுனாலையும் 6 முகம்னு பேர். அப்பேற்பட்ட சண்முகனாக இருக்கக்கூடிய பிரபு இந்த 6 முகங்கள் ஒவ்வொரு முகமும் என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம தியான ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருப்புகளில்
திருவண்ணாமலையில் பாடின திருப்புகளில் அது அதான் சொன்னார். ஒன்று வந்து மயில் மேலே விளையாடக்கூடிய முகமாக இருக்குது, ஏழு முகம் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வரோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்று, ஞானோபதேசம் பண்ணி சுவாமிநாத சுவாமியாக இருக்கக்கூடிய முகம் ஒன்றும், அதே மாதிரி ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வரோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் விரிதி இருக்கும் முகம் ஒன்றே. என்ன கூறுமடியார்கள்? அடியார்கள் விரிதி இருக்கும் முகம் ஒன்றேன்னு சொன்னால் போகாதா? அவனுக்கு எல்லாம் தெரியும், சர்வஜன், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் நீ வந்து முருகனை போய் வாயால் அவன் நாமாவை சொல்லி அவனுடைய ஸ்தோத்திரத்தை பாடி என்னை காப்பாற்றுன்னு பிரார்த்திச்சாதானே அவன் ரட்சிப்பான். பிரார்த்தனையே பண்ணாமல் பேசாமல் இருக்காங்க. அழுதுபுள்ளதான் பால் குடிக்கும்னு சொல்லுவாள். அதுக்கு நாம் சாதாரணமாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வேறு. அழுதபுள்ளதான் பால் குடிக்கும்னா சத்தம் போடுறவனுக்கு தான் உலகத்தில் லாபம் கிடைக்குங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப கிராஸ் மீனிங். புராணங்களில் பார்த்தேன்னா 4 வருட ஞானசம்பந்த பெருமாள் அழுதான், பால் கொடுத்துட்டாள், அம்பாள் பால் கொடுத்துட்டாள். அழுத பிள்ளைக்கு பால் கிடைச்சது சம்பந்த பெருமானுக்கு ரொம்ப பொருந்தும். அதோடு கூட பகவானை நினச்சி அவன் ஒருத்தன் உருகி கதறானோ அவனுக்கு தான் அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். அதனால் கதறக்கூடியவருக்கு தான் பகவானுடைய அனுகிரகம். அதுதான் இந்த கதறது இருக்க, அதுதான் எந்த சாதனையாக இருந்தாலும், ஜபமோ பூஜையோ பாராயணமோ நாமசங்கீர்த்தனமோ க்ஷேத்ராடனமோ தீர்த்தாடனமோ எந்த மார்க்கமாக இருந்தாலும் இதுக்கு அந்த கதறல் வந்து அதான் பேஸு, சாதனைக்கு அதான் பேஸு. அதனால் கதறல் இருந்துன்னா வாயை விட்டு கதறணும்னு கூட இல்லை, மனசில் ஏக்கம். முதல் நாள் அன்றைக்கி ஏர்னிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், OEARNING, ஏர்னிங்னு ஒரு வார்த்தை, அதான் ஏக்கம். பகவானை அடையணுமே 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 இந்த ஏக்கம், அதான் கதறல். கதறல்னா சும்மா அழுதுண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அழலாம் அழாமல் இருக்கலாம், மனசில் அந்த ஏக்கம் இருக்கணும். அப்படி எவன் ஒருத்தன் ஏக்கத்தோடு பகவானை அழைக்கிறானோ அவனுக்கு வினையை போக்கி வைக்கக்கூடியவன் கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே. இந்த வேலாயுதத்தால் குன்று ரூபத்தில் மல ரூபத்தில் இருந்த கிரௌச்சாசுரனை வதம் பண்ணிவிட்டேன். அது பின்னாடி ஒரு பாட்டில் சொல்ல போகிற கிரௌச்சாசுரனை வதம் பண்ண விஷயத்தை அதை பவச்சக்தி தீக்ஷ்ணாங்கிற பின்னா சுதூரே வினஷந்துதே சூர்ணித்த கிரௌஞ்ச செய்தான்னு பின்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அந்த மலையை பிளந்து தள்ளுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேலை பரமேஸ்வரன்டேருந்து பெற்றுக்கொண்டார். சில கிரந்தங்களில் அம்பாள்கிட்டேருந்து வாங்கிட்டார்னு இருக்குது, பரமேஸ்வரன்டேருந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஸ்காந்தத்தில் இருக்குது. அந்த குன்றுருவ வேல் வாங்கி நின்று வேலை பெற்றுக்கொண்ட முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரனை வதம் பண்ண சூரசங்காரம் பண்ண முகம் ஒன்றும். சூரசங்காரத்தில் ஒரு சுவாரஸ்யம் கீழே சொன்னேன், கீழே மயிலாகவும் மேலே சேவலாகவும் அமைச்சு விட்டார்னு. ஆனால் இந்த அசுர பெயரை நம்புறதுக்கு இல்லை. அவன் எந்த சமயத்தில் என்ன வேணால் அவன் ஜால வித்தியை காட்டுவான். ஜால வித்தியங்கிறது மேஜிக், எதை வேணால் அவன் காட்ட முடியும். ஏன்னா இவன் அம்மாவுக்கு சூரபத்மனுடைய தாயாருக்கு மாயாதேவின்னு பேர். கஷ்யபருக்கு மாயாதேவிக்கும் பிறந்த பிள்ளைகளில் மூத்த பிள்ளை தான் சூரபத்மன். அதெல்லாம் அசுரகாண்டத்தில் இருக்குது, ஸ்காந்தத்தில் சரித்திரம் இருக்குது. திடீர்னு மறுபடியும் சேர்ந்து விட்டாங்கன்னா இத்தனை நாள் பாடுபட்டு அவன் சங்காரம் பண்ண காரியம் முழுக்க நிரர்த்தகமாக போயிடுவோம். சேரப்படாதுங்கிறதுக்காக அந்த மயிலுக்கும் சேவலுக்கும் நடுவில் ஒரு வேலை வச்சு விட்டார் சுவாமி. நடுவில் ஒரு மரத்தை வெட்டலாம். என்ன பண்ணுவோம், நான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வெக்கேஷனில் ஏதோ திண்ணையில் உட்காந்துட்டுருப்போம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது அந்த காலத்தில் இந்த மெக்கானிக்ஸ்டு சுவாசெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்காக ஒருத்தன் கோடாலி எடுத்துன்னு வருவோம். காலத்தால் 7 மணிக்கு ஆரம்பித்தா வெட்டின்னு இருப்போம். 12-12:30 மணி மட்டும் வெட்டிட்டு பாதி மரம் தான் வெட்டியாக இருக்குது. நடுவில் ஒரு சின்ன கட்டையை உள்ளே சொருகிடுவோம். சொருகிட்டு அவன் அந்த மரத்தடியிலேயே கையில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கான். சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் விசிராந்தி பண்ணிவிட்டு மறுபடியும் வெட்ட ஆரம்பிப்போம். சாயங்காலம் அஸ்தமர பரியந்தம் வெட்டுவோம். அதுக்குள்ளே மரம் முழுக்க வெட்டிடுவோம். அந்த பாதி வெட்டி இருக்கக்கூடிய மரம் சேராமல் இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு கட்டையை சொருகிற மாதிரி இந்த சம்ஹாரம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சூரன் மயிலாகவும் சேவலாகவும் இருக்கக்கூடிய அந்த சூரன் மறுபடியும் சேர்ந்துக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் கட்டையை சொருகிற மாதிரி வேலை சொல்லிவிட்டால். இது வந்து செய்கையில் அவர் சொன்னது இருக்கட்டும், வாயளவில் பேசக்கூடிய சமயத்தில் கூட நடுவில் ஏதாவது ஒன்று இருக்கணும்னு ஆடும் பரிவேல் அணிசேவலென
பாடும் பணியே பணியாய் அருள்வாய்ன்னு அருணகிரிநாதர் வாக்கு. பரின்னு சொன்னால் பக்ஷின்னு அர்த்தம். ஆடும் பரி, டான்ஸிங் பீகாக். ஆடும் பரிங்கிறது தான் மயில். அணி சேவல், அது அலங்காரமாக இருக்கணும். அணி சேவல், அணிங்கிறது அலங்காரம். தமிழில் அணின்னு சொன்னால் அலங்காரம். இப்போ இந்த சேவலுக்கு என்ன வேலை? மயிலாவது முருகனை தூக்கிட்டு போகிறது, ஏதோ ஒரு யூட்டிலிட்டேரியன் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லலாம். சேவலுக்கு என்ன வேலை? கொடியில் இருக்குது. கொடிங்கிறது அவனுக்கு ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய விஷயம். அணிசேவல். இதுக்கு நடுவில் ஆடும் பரி அணிசேவல், நடுவில் ஒரு வேலை. வார்த்தைகளுக்கு நடுவிலேயே, வார்த்தையிலேயே ரெண்டு சேர்ந்துருக்கப்படாதுன்னு நினச்சாருக்கு. ஆடும் பரி வேல் அணிசேவதன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ரொம்ப அழகான பாட்டு அது. எல்லாமே ஒன்றும் அழகு. அங்கங்கே அப்படி கோழி காட்டுன்னு தான் நாம் போக முடியாது. அதனால் மாறுபடி சூழலை வதைத்த முகம் ஒன்றே, கடைசியாக கல்யாணத்தோடு முடிக்கிறவனோ வெள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு. இது வேடிக்கை. இவர் முருகனை பாடுறார். ஆனால் திருப்புகழ் முழுக்க பாருங்கோ, பெரும்பாலான பாட்டுகளெல்லாம் பெருமாளேன்னு முடியும், இல்லை பெருமாள் மருகோனே அப்படின்னு முடியும். இந்த மாமாவை சொல்லி தான் அவர் மருமானை சொல்கிறோம். எப்போதுமே மருமான மாதம் சொன்ன போகிறாரா? அப்படி ராமனை பற்றி, கிருஷ்ணனை பற்றி, ராமாயணத்துலேருந்து பாகவத்துலேருந்து ஏதாவது ஒரு வீரியை சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட பெருமாளுக்கு மருகோனாக இருக்கக்கூடிய கடைசி 2 வரியில் வந்து முடிச்சுட்டு வரது போல். இது பல திருப்புகழ் எடுத்து பாருங்கோ. இதான் பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. அதாவது விஷ்ணு வேறு இல்லை, சிவன் வேறு இல்லைங்கிறத இன்டைரக்டாக நமக்கு அந்த மகான் எடுத்து காட்டியிருக்கார். இதில் நேரடியாக பெருமாளேன்னு கூப்பிட்டுட்டார். பெருமாள் மருகோனேன்னு சொல்லலை. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆறுமுகமான பொருள், ஆறுமுகங்களோடு இருக்கக்கூடிய சண்முகம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எது பொருளோ அந்த பொருளாக இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும்னு அர்த்தம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் கேட்டது அருள் தான். அதனால் பொருளாக, பதத்துடைய பொருளாக இருக்கக்கூடியவன் எங்கேயாவது கமாவை தப்பி போட்டு போகிறாரேன்னு எனக்கு கவலை. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். இது வேடிக்கையாக ஒரு விஷயம் ஒன்று வருது. ஒரு ரொம்ப சிரமப்பட்டு இருந்த ஒரு வித்வான், சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு மகாபலி வாழ்த்து போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது. பெரியவா டைரெக்டாக ஒன்றும் சொல்லாமல் உனக்கு கந்தர் அனுபூதி தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னா அந்த கடைசி பாட்டு தானே சொல்லிகிட்டே இரு அப்படின்னு விட்டார். நான் கேட்டது பொருள், இவர் அனுபூதி பாட்டு போய் சொல்கிறாரே பெரியவா, அந்த பாட்டை என்ன சொல்கிறது சொல்லு அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அங்கே அர்த்தம் அப்படி இல்லை, ஆனால் அந்த பதம் அப்படி இருக்கிறதுனால குருவாய் வருவாய் அருள்வாய். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரோ, வருவாய் அருள்வாய் அப்படி பெரியவா ரொம்ப ரசமாக சொல்லி கொடுத்துட்டார். அந்த மாதிரி பொருளுக்காக ஆசைப்படுறவா கூட சொல்லிக்கலாமா இருக்கும் இந்த திருப்புகழை. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி ஆகிடும். ஆனால் ஒரிஜினல் அர்த்தம் அப்படி இல்லை. அருள்நாதர் இன்டென்ட் பண்ண அர்த்தம் அது இல்லை. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். நான் பொருளையும் அருளையும் ஒரே வரியில் சொல்லியிருக்கிறேன். அருளல் வேண்டும்னா பொருளுங்கிறதையும் சொல்லிவிட்டேன். அதனால் பின்னாடி சொன்னதான் எப்போதுமே தி லேட்டர் ஸ்டேட்மெண்ட் வில் ஓவர் ரைட் தி ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட். இது ஜென்ரல் லாஜிக். என்ன பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சட்டத்தில் பாருங்கோ, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, அப்புறம் வேற ஒரு சட்டம் 4-5 வருஷம் கழித்து வேற ஒரு லெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்ட். அப்போ நாட்வித்ஸ்டாண்டிங் எனி அதர் எனாக்ட்மெண்ட் டு திஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் போடுவோம். முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணிட்டு இது வருது அப்படின்னு அர்த்தம். அதனால் பொருளை ஓவர் ரைட் பண்ணிட்டு எனக்கு அருள் வேணுங்கிறது தான் விஷயம். அதுக்காக சொல்ல வந்தேன், ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அதனால் 6 முகங்களுக்கு எத்தனை சுவாரஸ்யம் பாருங்கோ. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு காரியத்தை சொன்னார் திருப்புகழில். ஒவ்வொரு முகமும் ஒரு நிறைய காட்டுறதுனா அனுபூதியில் உல்லாச நிராகுல யோக இதை சல்லாப வினோதமும் நீ அதையோ அப்படின்னு சொன்னார். ஆறுதல் தோணின முகம், ஆறுதலை கொடுக்கக்கூடிய முகம், ஆறுனா வழிகாட்டக்கூடிய முகம், ஸ்வதகா 6 முகங்கள் இருக்கிறதுனால சண்முகம். அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ 6 முகங்கள் இருக்கிறதுனால சண்முகம். 6 தீப்பொறிக்களை கொண்டு வந்து சரவண பொய்யல் சேர்த்ததுனால 6 முகம். சரவண பவான 6 அக்ஷரங்கள் கொண்ட நாமா கொண்டதுனால சண்முகம்.
ஆறுல தோன்றதுனால ஆறுமுகம், ஆறுல கொடுக்கக்கூடிய முகம், ஆறுங்கிற வழிகாட்டக்கூடிய முகம் ஷண்முகம். அதனால ஷண்முகத்துக்கே ஒரு 6 அர்த்தமாக எடுத்துருப்பேன். அந்த மாதிரி சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. இந்த 7வது அர்த்தம் கூட வருமா இருக்கும். யோசனை பண்ணால் இன்னும் வேறு அர்த்தங்கள் வரும். இப்போ இமீடியட்டாக நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டு வரும்போது 6 முகங்கள் வந்துடுச்சு. அந்த ஷண்முகன் எனக்கு எப்போதும் மோதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். கிரவுமன் நிவாசே நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதே தே திரூடாக இதீவ ப்ருவன் கந்தசீலாதிரூடாக சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. गिरौमन्निवासे नरायेधिरूढाः गिरौमन्निवासे नरायेधिरूढाः तदा पर्वते राजते ते धिरूढाः तदा पर्वते राजते ते धिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः गन्धशैलाधिरूढः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु सदा षण्मुखोऽस्तु सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु.